அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி. ஒருவனும் பூட்ட முடியாத வாசல், ஒருவனும் பூட்ட முடியாத கதவு. தேவன் அப்படிப்பட்ட வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அடைப்புகளை தேவன் திறக்க போகிறார். அடைப்பட்டவைகளை தேவன் திறக்க போகிறார். ஆமென். இத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்தவைகளுக்கு தேவன் பதில் செய்து கொண்டிருக்கிறார், பதில் செய்ய போகிறார். ஆமென். உங்களுக்கு வேலையில ஒரு திறப்பு உண்டாக போகிறது. உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய வாசலின் தரிசனங்கள் திறக்கப்பட போகிறது. தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறது. கர்ப்பத்தின் கனி திறக்கப்பட போகிறது. வழிகளை, பல வழிகளை படிப்புக்குரிய, வேலைக்குரிய, உத்தியோகத்துக்குரிய, நீங்கள் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். எந்த ஒரு சத்ருவோ, எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு அதிகாரமோ அதை பூட்ட முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ளவர் உனக்கு திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பிலதெல்பியா சபையினுடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார். அவர்களுடைய உத்தமத்தை பார்த்து, உண்மையை பார்த்து, அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பிடித்து கொண்டு கொஞ்ச பலத்திலும், அவருடைய கொஞ்ச பலத்திலும், பாருங்கள், கொஞ்ச பலன் தான், ஆனால் தேவனுக்காய் வைராக்கியமாய் அவர்கள் வாழ்கிறதை தேவன் பார்த்து, அவர்கள் வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறதை கர்த்தர் பார்த்தார். அவருடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. அது மறுதலியாமல் தேவனுக்காக வாழ்ந்தபடினாலே, விசுவாசத்தை மறுதலியாமல், தேவனுடைய வார்த்தையை மறுதலியாமல், தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டு தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய சபை கடைசி நாட்களில் தேவ சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஆகினால் இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுக்கு ஒரு புதிய வாசலை தேவன் திறக்க போகிறார். ஆசீர்வாதமான வாசலை திறக்க போகிறார். பல இடங்களிலிருந்து உனக்கு உதவியின் வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இவை எல்லாம் திறக்கப்பட கொஞ்ச பலன் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை பிடித்து நீங்கள் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை பிடித்து நடக்கும் பொழுது, எல்லா அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். அடைப்புகளை பிடுங்கிடுவார். ஆமென். எரிகோ கோட்டை இருந்தாலும், கோட்டையா இருந்தாலும் இடிந்து விழும். சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் வழி கொடுக்கும். கல்லறையிலே போட்டு அடைத்தாலும் கல்லறையை திறக்க கர்த்தரால் முடியும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே தேவன் ஆபிரகாமை சோதிக்கிற ஒரு சம்பவம் நடக்கிறது. ஈசாக்கை தேவன் தான் கொடுத்தார். ஈசாக்கை ஆண்டவரை பலி செலுத்தும்படி கேட்கிறார். இப்படிப்பட்ட காலத்திலே அவருக்கு பலி செலுத்தும்படி அவர் கொண்டு போகிறார். பலி செலுத்த எல்லாவற்றையும் செய்து விடுகிறார். ஈசாக்கை பலியிட ஒரு பட்டயத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்ல, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரையாய் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இங்கே ஒரு புதிய வாசல் என்னவென்றால், தேவன் ஆபிரகாமுக்காய் திறந்த ஆசீர்வாதத்தின் வாசல், பெருக்கத்தின் வாசல், சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தின் வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கை தேவன் பண்ணியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார், பேரை பெருமைப்படுத்தினார், சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆபிரகாம் தேவனை சார்ந்து, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனோடு நடந்து, தேவனை விசுவாசித்தபடினாலே, கீழ்ப்படிந்தபடினாலே
பயந்தபடினாலே, தேவனுக்கு பயந்தபடினாலே ஒரு ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்பட்டது. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை சாபக்கட்டுல இருக்கலாம், பாவக்கட்டுல இருந்து இருக்கலாம், வியாதியின் கட்டுல இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவனை விசுவாசித்து உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆவின் பட்டத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு கூட சேர்ந்து அவரோடு கூட நடங்கள். ஆபிரகாமை போல தேவன் கொடுத்தார், தேவன் கேட்கிறார். அவருக்கே கொடுக்க ஆபிரகாம் உகந்து வந்தார். ஆகினால தான் ஆண்டவர் அவரை பல மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க தேவன் இறங்கி வந்தார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமான வாசலை திறந்தவர் உனக்கும் கொடுப்பார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் விசுவாசத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிக்கத்தக்கதான தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது, தேவனுடைய உடன்படிக்கை வெளிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இன்று வரைக்கும் ஆபிரகாமுக்காய் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? விசுவாசத்தில் நடப்போமா? தேவனோடு கூட நடப்போமா? தேவனுக்கு கீழ்ப்படிவோமா? தேவனுக்கு பயந்து நடப்போம். ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட போகிறது. ஆமென். திறப்பார் கர்த்தர், திறந்து கொடுப்பார். யாரும் பூட்ட முடியாது, யாரும் அடைக்க முடியாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை யாரும் அடைக்க முடியல, அவருடைய சந்ததிகளுக்கு கூட அடைக்க முடியல. பிழையாம் ஆசீர்வாதத்தை தடுக்கும்படி வந்தார், தேவன் திருப்பினார். அதுதான், யாராலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, பிடுங்க முடியாது. அடுத்து வேதம் சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஊழியத்திலே உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். ஆமென். ஏனெனில் 1 கொரிந்தியர் 16:1, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அந்தியோகாவுக்கு வந்தார்கள். எப்படி ஊழியத்தை செய்து 9ஆம் அதிகாரத்தில் தேவன் சந்திக்கிறார் பவுலை, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் பவுல். அது பிறகு தேவனுடைய ஊழியத்திற்காய் காத்திருக்கிறார், அழைப்புக்காய் தரிசனத்துக்காய் காத்திருக்கிறார். பிறகு அழைப்பு வந்தது, தரிசனம் வந்தது, எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார். எங்கு பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார், வைராக்கியத்தோடு தேவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். அங்கங்கே விரோதங்களும் வந்தது, பகைகளும் வந்தது, பிரச்சனைகளும் வந்தது, அடிகளும் வந்தது, ஊழியத்தில் பாதிப்புகள் வந்தது. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை ஒருவரால் தடுக்க முடியவில்லை. அவைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருந்தது, வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதுவும் சாதாரணமாய் அல்ல, அனுகூலமான வாசல், உதவியான வாசல், பாதுகாப்பான வாசல், ரட்சிப்பின் வாசல். தேவன் அவர்களோடு கூட இருந்து எத்தனை பகைகள் விரோதங்கள் வந்தாலும் அவர்களை பாதுகாத்து தேவன் நடத்துகிற ஒரு வாசல் அங்கே காணப்பட்டது. ஆமென். பிரியமான பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், அவர்கள் அங்கே சேர்ந்தபொழுது சபை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளும் அவர்கள் புறஜாதிகளின் விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து சீஷர்களுக்கு சொன்னார்களாம். விசுவாசத்தின் கதவை தேவன் திறந்தார், வாசல். ஆமென். அதுதாங்க நம்மளுக்கு முக்கியம். ஊழியத்தில் விசுவாசம் முக்கியம், ஊழியத்தில் ஒப்பு கொடுத்தல் முக்கியம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது முக்கியம். போராட்டங்கள் பாடுகள் எத்தனை வந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதை நிறுத்தக்கூடாது. அது மிக மிக முக்கியமானது. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 2:12 சொல்லப்பட்டது, நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்துக்கு வந்தபோது கர்த்தரால் எங்களுக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில், கதவு திறக்கப்பட்டுருச்சு. கொலோசியர் 4:3 கூட வாசித்து பாருங்க. தேவனுடைய கிறிஸ்துவின் ரகசியத்தை கட்டப்பட்டு இருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேச அதை வெளிப்படுத்துகிறதற்கு திருவசனம் சொல்லபடியான வாசலை தேவன் திறந்துள்ளபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே போல கர்த்தர் வாசலை திறந்தார். ரோமபுரியிலே, கொலேசு பட்டணத்திலே, எபேசு பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, தெசலோனிக்க பட்டணத்திலே, இப்படி அத்தனை பட்டணத்திலே, இப்படி பல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் தேசங்களிலும் ஓடி திரிந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் வாசலை திறந்தார். இன்றைக்கு தேவன் வாசலை உங்களுக்கு திறக்கும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவன் ஊழியத்திற்காக ஒரு வாசலை திறப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் அதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பிரியமான பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 நீங்க 1 to 5 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள்.
இங்கே கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேசை தேவன் அபிஷேகம் பண்ணி அவரை ஊழியக்காராய் மாற்றி ஜாதிகளை கீழ்ப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கோரேசுடைய வலதுகையை பிடித்தார் ஆண்டவர். கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கினார். தேவன் கோரேசுக்கு முன்பாக போனார். அவரை பெயர் சொல்லி அழைத்தார். நானே தேவன் என்பதை கோரேசை அறியும்படி செய்தார். அது மாத்திரமல்ல, கோரேசுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை, இரும்பு தாழ்பாளைகளை, அந்தரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, புதையல்கள் எல்லாம் தேவன் கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நானே தேவன் இந்த உலகத்தில் என்பதை தேவன் நிரூபிக்க, கோரேஸ் விசுவாசிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? முதலாவது தேவனை அறிகிற அறிவை தேவன் அவருக்கு கொடுத்தார். புதிய நாமத்தை தேவன் தரித்தார். கோரேசுக்கு தான் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அவர் கோரேசை பயன்படுத்தினார். எதற்கு தெரியுமா? அடிமை தினத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை, பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் அவர்கள் சபையை கட்ட, அவர்கள் வீடுகளை கட்ட, அவர்கள் குடியேற, அவர்கள் பெருக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, மறுபடியும் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கட்ட, சீர்படுத்த தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம்தான் கோரேஸ். ஆமென். உங்களுக்காக சிறைப்பட்டிருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, கலங்கி போயிருக்கிற உன் வாழ்க்கைக்கு திறக்க, ஒரு வழியை திறக்க கர்த்தர் கோரேசை போல உதவி செய்வதை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். கோரேசை போல ஆட்களை கர்த்தர் நமக்கு எழுப்பி கொடுப்பார். கோரேஸ் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு, வீடை கட்டுகிறதற்கு ஜனங்களை அனுப்பிவிட்டார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் சிறையிருப்பின் நாட்களும், துன்பத்தின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள் முடிந்து தேவன் நீங்கள் புறப்பட்டு போய் மகிழ்ச்சியோடு வாழ ஒரு வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. இனி அடிமைதனம் இல்லை, இனி சிறையிருப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள், சுகித்திருக்க போகிறீர்கள். தேவனுடைய நாமம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கோரேசு மீது தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. தேவனுடைய அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்தோடு இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தமெல்லாம் நிறைவேறும், அவருடைய விருப்பங்கள் நிறைவேறும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பலத்த காரியங்களை செய்ய முடியும். அப்ப தேவனுடைய ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நன்றி தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவன் ஆசீர்வாதமான வாசலை திறப்பார். அடைப்பட்ட வாசலை திறப்பார். அதுவும் ஒருவரும் பூட்ட முடியாத, ஒருவரும் திறக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய காரியத்தில் ஜெயமான வாசலை கர்த்தர் திறப்பார். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. கோரேசை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஆபிரகாமை போல நாங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் இருந்து உமக்காய் எழுப்பி பிரகாசிக்க, பவுலை போல உங்களுடைய சித்தத்திற்கு, உங்களுடைய ஊழியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை எந்த சூழ்நிலை செய்யத்தக்கதா எங்களுக்கு வாசலை திறந்து கொடுங்க. பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளுங்கள். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.